அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னத்திற்கு செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? இந்த மாதம் ஒரு பிரேக் த்ரூ நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கா? ஒரு சேலஞ்சஸ் இருக்குமா? இந்த சேலஞ்சஸை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வருவீங்க? எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? எந்த விஷயத்துல ஈஸியா அப்படி டெசிஷன் எடுக்கலாம்? அதெல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்க்கும்போது இந்த மாதம் லெட்ஸ் டிகோட் யுவர் செப்டம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராசியிலே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீசமாக இருக்காரு. பட் 2-3 நாட்கள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரனுடைய பயிற்சி ராசிக்கு 2ஆம் இடத்துல அதிபதி 2ஆம் இடத்துக்கே வர போறாரு. ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், கேது, புதன். போதும்டா அப்படின்னு சொல்ற மாதிரி 12ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள். ஸோ மன ரீதியான ஒரு மன உளைச்சல் எல்லாம் இந்த மாதம் வந்து இருக்க போகுது. ஸ்டாப் ஆக போகுது. இருந்துட்டு இருந்தது ஸ்டாப் ஆக போகுது. நிம்மதியான ஒரு உறக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது. 7ஆம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவான் திக்பலம், ராசிக்கு 6ல் ராகு பகவான், அதே போல் குரு ராசிக்கு காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய குரு, கன்னியை காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய குரு ராசிக்கு 11ஆம் இடத்துல. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் என்ன விஷயங்கள் நடக்க போகுது, கன்னி இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, கன்னியா ராசி யாரு, எப்பேற்பட்டவங்க நிச்சயமாக பார்க்கலாம். ஸோ கன்னி ராசி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பொறுப்புணர்வு ரொம்ப அதிகமுடைய ராசி. சைலண்ட்டாக நல்ல திறமைசாலி, சைலண்ட்டாக ஒருத்தங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது இவங்க தான். இவங்களுடைய டெவலப்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஜுவலி ஃபோக்கஸாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ்மெண்ட். திடீர்னு ஒரு வளர்ச்சி கன்னி அடையாது. பட் இந்த கன்னி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஊர் விட்டு ஊர் வந்து பிழைக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய ஃபோக்கஸ் அப்படி கிராஜுவலி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரும். அதே போல் இவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படியே எந்த ஒரு 0 ஸ்டேஜில் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அப்படியே படிப்படியாக உயர்த்தி கொண்டு போகக்கூடியவங்க. குடும்பத்துக்காக ஒரு சைலண்ட்டாக அமைதியான அறிவு யாருக்கிட்டேன்னா உங்ககிட்ட தான். அறிவை பிரிக்க முடியாத ஒரே ராசி இந்த மிதுனமும் இந்த கன்னியும் தான். ஸோ இந்த கன்னி ராசின்னு சொல்லும் போது அறிவால் எதை வேணாலும் ஜெயிக்கலாம். ஸோ சண்டைக்கு போனால் கூட இங்கே கன்னி ரொம்ப அதிகமாக ஜெயிக்கும். சண்டை எதுக்குங்க போட்டுட்டு காம்ப்ரமைஸ் ஆயிடலாம், பார்த்துக்கலாங்க, நீங்கள் பேசுன தப்பு நானும் பேசுனேன் தப்பு அப்படின்னு இந்த பேச்சாலேயே ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணக்கூடிய ராசி அது உங்கள் ராசின்னு தைரியமாக சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயத்த பெருசாகக்கூடிய விஷயத்த கூட நீங்கள் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு வந்தீங்க. பட் இன்னைக்கு இந்த சனீஸ்வர பகவானால் கடுமையான மன உளைச்சலில் இருக்கக்கூடிய ராசி என்னன்னு கேட்டிங்கன்னா கன்னியா ராசியா இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ராசியா அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த கன்னியா ராசியை பொறுத்தவரையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கன்னிக்கு வந்து நாங்கள் கஷ்டப்படணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சனி 7ல் திக்பலமாக இருக்கார். அப்போ உழைப்பை அப்படி ஒரு உழைப்பு ஊதியன்னு பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 100 போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். 100 ருபீஸ்க்கு வேலை செய்யும்போது இன்றைக்கி இங்கே 10 ரூபா கிடச்சிதுன்னா எப்படி இருக்கும்? மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு வேலையை ஏன் இதை எடுத்து போட்டுட்டு செஞ்சுட்டு அதை விடவும் முடியாது, சரின்னு கேட்கவும் முடியாமல் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் யார் மாட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னி தான். ஸோ ரீசெண்ட் டைமில் ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம வாங்கி பார்த்தோம். சார் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த ஆன்லைன் ரிலேட்டடில் இருக்கார். அவர் சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, மேடம் என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாம் வராங்க, கொஞ்ச நாள் கழித்து என்னுடைய பணத்தை எல்லாமே குறைச்சிட்றாங்க, அதுக்கப்புறம் திரும்பி வந்து அவங்களே அந்த பிஸ்னஸை பண்ணிக்கிறேங்கிறாங்க, மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து வந்து எனக்கு மறுபடியும் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து போக வர இருக்குது மேடம். என்னுடைய பிஸ்னஸை நினச்சி எனக்கே வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் ரொம்ப குறைவாக இருக்குது. என்னுடைய பிஸ்னஸ் எப்போ கிளியர் ஆகும்? ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி சனி பகவான் பார்க்குறாரோ அந்த இடத்துல 2 தடையை தள்ளி விடுவார். ஸோ அந்த தடையை தாண்டி நம்ம ஜெயிச்சு வந்துட்டோம்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெசனாக இருக்கும். அப்போ அந்த ஜாதகர்கிட்ட நம்ம இந்த விஷயங்கள்லாம் இப்படி பண்ணுங்க, இந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் இப்படி ஸ்ட்ராங் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த தசா புக்தி நடந்துட்டுருக்கு, இந்த ப்ரேயர்ஸை பண்ணுங்க, இந்த மாதிரி கிளைண்ட்டை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க. அப்படி பண்ணினீங்கன்னா நீங்கள் வற்றாத செல்வத்தை பார்க்கலாம், வளர்ச்சி அடையலாம் அப்படிங்கிறத சொல்லி அந்த ஜாதகத்தை கம்ப்ளீட் பண்ணோம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இது மாதிரி கன்னி ராசி பொறுத்தவரையும் ஆஃபர் லெட்டர் வருதுன்னு சொல்கிறாங்க. பட் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு காரணம் காட்டி விட்டுட்டு போயிடுது. என்னுடைய
ஒர்க் லைஃப் வந்து விட்டுட்டு போகுது, அல்லது ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லாமல் குடும்பத்துக்காக ஒரு பாடுபடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இதெல்லாம் அதிகமாக யார் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் இன்றைக்கி கன்னி தான். சைலண்ட்டாக சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி ஃபேமிலியோடைய அப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கி போய் நீங்கள் கொஞ்சம் காசு வாங்கி பாருங்கள், நீங்கள் பல லட்சம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோவெல்லாம் நீங்கள் ஏர்னிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. பட் இன்றைக்கி உங்களுக்கு வேணுங்கும் போது அவங்கக்கிட்ட திருப்பி கேட்டு பாருங்கள், வாங்கவே முடியாது. இன்னைக்கு தான் உறவுகளோடைய சுயரூபம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கு. உறவுகளால் காயமும் இன்னைக்கு அதிகமாக பட்டிருக்கீங்க. ஸோ இந்த விஷயத்துல இருந்தெல்லாம் எப்படி மீண்டு வெளியே வந்துட்டீங்க ஆல்ரெடி. இனி என்ன நடக்க போகுது? ஸோ வேலை சார்ந்த விஷயத்துல 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வேலையை விடலாமா? ஸோ குழப்பமான சூழ்நிலையில் ரொம்ப வந்து தொடர்ந்து தடுமாறிட்டே இருக்கேன். இந்த வேலையை நினச்சி வேலையா பிஸ்னஸா அப்படிங்கிற மாதிரி 2 மைண்ட் செட்ஸு 2 தாட்ஸ் ஓடிட்டே இருக்கு எனக்குள்ளார. இதெல்லாம் எப்போ கிளியர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி வரக்கூடிய இந்த டைம் பீரியடில் கிளியர் ஆகும். ஸோ ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் யோசித்து முடிவெடுக்கிறதுனால உங்களுடைய வேலை சார்ந்த பாதிப்புகள் பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆக போகுது. அதே போல் திருமண வாழ்க்கை பிறந்த கால ஜாதகத்தில் 1995 அதே போல் 1993 1994க்குலாம் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் இருந்து மகரம் கும்பம் இந்த 2 காம்பினேஷன் இருந்து 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ திருமணம் ஓவராலாக வந்து டிலே பண்ணிகிட்டே இருப்பார். என்ன காரணம்னு தெரியல. பட் ஜாதகத்தை எடுத்தாவே ஏதாவது ஒரு தடை ஏற்படுறது, யாராவது வந்து இறந்துடுறாங்க, 6 மாதம் அடைப்பு இருக்குது பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணம் காட்டி மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது ஜாதகத்தை எடுத்தாவே ஒரு தடை வந்துடுது அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயம். அதெல்லாம் யார் கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான் கொடுப்பார். ஒரு விஷயம் எடுக்கும்போது அது சுப தடைங்கும் போது அது குரு சம்மந்தப்படுவார். ஸோ வேணுனே வாலண்டியராக ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா டிலே பண்ணுது அப்படின்னா சனி பகவான் மட்டுமே தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த டைம் பீரியட், இதுக்கு முன்னாடியே ரொம்ப நாட்களாக வரன்கள் பார்த்துட்டு இருந்தோம், எதுவுமே செட் ஆகலை, ஒருத்தரை பிடிச்சிருந்தாலுமே அவருடைய கரியர், அவருடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், இது லொக்கேஷன், இது சார்பாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்ஃப்ளிக்ஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால அந்த கண்டிஷனில் ஒரு ஃபேமிலி லைஃப்பில் 2 பேரும் கண்டிஷன் போட்டுட்ருக்காங்க. அந்த கண்டிஷன்லேருந்து பேரண்ட்ஸ் கீழே இறங்கி வந்தாங்கன்னா நாங்கள் திரும்பவும் மேரேஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எஸ், நிச்சயமாக இது ஒரு நல்ல டைம் பீரியடாக கண்டிப்பாக இருக்கும். திருமணத்துக்கு இவர் தான் அப்படின்னு பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய மைண்டில், லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காத்துட்டு இருந்த இந்த கன்னிக்கு லவ் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னு நிறைய போராட்டங்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது. அந்த லவ்ல இருந்து எல்லாமே நிறைய கிட்டத்தட்ட இன்னைக்கு பிரேக்கப், இல்லை 4 மாதம் ஆச்சு 5 மாதம் ஆச்சு, குடும்ப சூழ்நிலை காரணமாக பேசாமல் இருக்கோம். இது எல்லாருமே நிறைய சனி பகவான் தான் தடை, சனி பகவான் தான் கசப்பு, சனீஸ்வர பகவான் தான் தாமதம். அப்போ இந்த 3ஐயும் கொடுத்துட்டே இருப்பார் ராசியில். அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எல்லா விதத்துலையும் போதும் அப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். பட் இனி அதெல்லாமே ப்ராப்ளம் கிளியர் ஆகி ராசிக்கு 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலேயே வரதுனால உங்களுடைய திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இனி வரக்கூடிய டைம் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ தொழில் அப்படின்னு சொல்லும் போது தொழில் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்ராட் ரிலேட்டடில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலான்னு இருக்கேன், ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலான்ட்டு இருக்கேன். அந்த ஸ்டார்ட் அப்பில் ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டட் வருமா, நான் பார்ட்னர்ஷிப்போட பண்ணலான்ட்டு இருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடுக்கு நான் வந்து பார்ட்னர்ஷிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான டைமாக, இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களுக்கு எஸ், இது ஒரு நல்ல ஒரு யோகமான டைமாக இருக்கும். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஒரு பெரிய அளவுக்கு இத்தனை நாளாக நான் பின்தங்கியே இருந்துட்டேன், நிறைய பேரோடைய நான் வந்து பார்த்திங்கன்னா போட்டி போடக்கூடிய ஒரு ஆள். எஸ், கன்னினாவே போட்டி போடக்கூடிய ஒரு ஆள் தான். மற்றவங்க பார்த்து தவற விடக்கூடிய ஒரு சின்ன விஷயத்த கூட ஈஸியாக அப்படி அடாப்ட் பண்ணிட்டு கொண்டு போயிடுவாங்க. அந்த சின்ன விஷயத்தையே ஃபோக்கஸ் பண்ணி அதுலேயே பேர் வாங்கி ஜெயிக்கக்கூடிய ஆள். பட் இன்னைக்கு உங்களுடைய வேலையெல்லாம் இன்னும் பத்தலை, ஒரு growth இல்லை, நீங்கள் அவ்வளோக்கா பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல, இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் உங்களுக்கு அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வேலையிலேருந்தெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய விதமாக இந்த புதனுடைய பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். சனி லக்னத்தை பார்க்கறதுனால எஸ், ஒரு தாமதம் இருக்கும். அந்த தாமதம் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை கொண்டு போகும். அந்த தாமதத்தினால ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, இது இல்லாதனால தான் நமக்கு இது கிடச்சிச்சு அப்படின்னு அந்த தாமதத்தை நினச்சாலும் தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சுன்னு ஒரு மகிழ்ச்சி
மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு டைமாக கண்டிப்பாக இந்த டிரான்சிட் பீரியட் அப்படிங்கிறது இருக்குங்கிறத மாற்று கருத்தையில் ராகு ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்படும் போது வேலை சார்ந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சு பார்த்து எடுக்கணும். அப்பொழுதுதான் நம்ம கடன் சுமைகள்ல இருந்து பிரச்சனைகள் இருந்து படிப்படியாக மீண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு மாற்று கருத்தே இல்லை. இன்னுமே ஜாப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய பாசிட்டிவ் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ இத்தனை நாளாக ஒளிஞ்சு மறைவான யாருக்கும் தெரியாம இருக்கிற மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு இனி திருப்பியும் ஒரு கம்பேக் கொடுக்கக்கூடிய மாசமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. இப்போ நம்ம சொல்லிட்டு வந்த அனைத்துமே கோச்சாரம்ங்கிறது தற்காலிகமானது. ஸோ பிறந்த கால ஜாதகத்தில் நீங்க யாரு, எப்பேற்பட்டவர், உங்களுக்கு இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, ஸோ கம்மிங் டைம்ல எப்படி இருக்க போகுது, ஃபியூச்சர் என்ன வச்சிருக்கு, இது எல்லாத்துக்குமே தனிப்பட்ட ஜாதகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் சொல்லும் அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.